அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி ஜெபிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. அப்பா, இந்த உஷ்ணத்தின் வேளையிலும் நாங்கள் நல்ல உடல் சுகத்தோடு நீங்கள் பாதுகாத்து வந்தீங்க, அதற்கு நன்றி. இந்த 3வது வார்த்தையின் மூலமாக நீங்கள் பேசுங்க, வெளிப்படுங்க. பேசணும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மூன்றாவது வார்த்தை என்ன அப்படின்னா, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். இந்த மூன்றாவது வார்த்தையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இதில் பொறுப்பும் பராமரிப்பும் இருக்கும். இப்போது ஏசப்பாவோட கஷ்டமான இந்த நேரத்தில் அவரோட கூட இருந்தது யார், அவங்களோட இல்லாமல் இருந்தது யார், அங்கே இருந்தவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, ஏசப்பா அந்த செயல்கள்லேருந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏசப்பாவோட யாரெல்லாம் இல்லை அப்படின்னா, ஏசப்பா 3.5 வருஷம் ஊழியம் பண்ணாங்க. அவங்களோட இருந்த சீசர்கள் யாருமே அந்த இடத்துல இல்லை. ரெண்டாவதாக யார் இல்லைன்னா, அவரிடத்துல சுகமடைந்த யாரும் அந்த இடத்துல இல்லை. மூணாவது, ஏசப்பாவோட வார்த்தையை கேட்க ஆர்வமாக போன ஜனங்கள் யாரும் அந்த இடத்துல இல்லை. அப்போ ஏசப்பாவோட யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, இயேசுவின் தாயாகிய மரியாள், கிளையோப்பா மரியாள், யோவான், மகதலேனா மரியாள். இப்போது அங்கே இருந்தவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப நெருக்கமான யாருக்கோ ஒரு கஷ்டம், அவங்களுக்கு இப்போ ரொம்ப முடியாது, ஏதோ ஒன்று ஆகப்போகுது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அவங்களோட இருந்ததெல்லாம் நம்ம நினச்சி பார்ப்போம், அப்படி தானே? அந்த மாதிரி அங்கே இருந்தவங்க எல்லாம் எப்படி நினச்சி பார்த்துருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு இயேசுவின் தாயாகிய மரியாள் என்ன நினச்சிருப்பாங்கன்னு பார்க்கலாம். அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தம் மகனோட உயிர் போக போகுது அப்படிங்கிற ஒரு வேதனையோடு இருந்திருப்பாங்க. அப்புறம் ஏசப்பாவோட பிறப்பெல்லாம் நினச்சி பார்த்துருப்பாங்க, அப்படி தானே? ஃபஸ்ட்டு என்னென்னா, அவங்க தூதர் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும்போது, அவங்களுக்கு திருமணம் ஆகாமலே நீங்கள் கர்ப்பவதி ஆவீங்கன்னு சொல்லும்போது அவங்கள ஒரு தூதனார வாழ்த்து பெறுவாங்க. அப்போது அதை அவங்க நினச்சி பார்த்துருக்கலாம். ரெண்டாவது எப்படின்னா, ஏசப்பா பிறக்கும்போது அவங்களுக்கு ஒரு தலை சாய்க்கக்கூடிய இடம் கூட இல்லை அப்படிங்கிறத அவங்க ஒரு சத்திரத்தில் ஏசப்பா துணிகளில் கிடத்தி வச்சுருப்பாங்க, அதை நினச்சி பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஏசு பிறந்ததும் வானத்தில் நட்சத்திரத்தை பார்த்து சாஸ்திரிகள் எல்லாம் அரசர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா பார்க்க வந்ததை அவங்க நினச்சி பார்த்துருக்கலாம். அதுக்கடுத்து 8வது நாள் ஏசப்பாவுக்கு விருத்த சேதன பையன் தேவாலயத்துக்கு போகும்போது சிமியோனோட கையில் வச்சுருக்கும்போது சிமியோன் ஒரு வார்த்தை சொல்லுவார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இருக்கும், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படிங்கிற வார்த்தை. அந்த நேரத்தில் கூட மரியாள் அதை நினச்சி பார்த்துருக்கலாம். அப்படி சொன்னது இப்போ நினைக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனையில் அவங்க நின்றுருக்கலாம். அப்புறம் யோசிப்பை இழந்து போனவங்க ஏசப்பாவோட ஆதரவில் இருப்பாங்க. இப்போ ஏசப்பாவும் போயிடுவாங்களே, தம்மோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மரியாள் அந்த நேரத்தில் கலங்கி நின்றுருக்கலாம். அப்புறம் யோவானுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ரெண்டாவது பார்க்கலாம். யோவான் யாருன்னா, ஒரு மீன் பிடிக்கிறவர், அப்படி தானே? அப்போது அவங்க கண்டிப்பாக ரிச்சாக தான் இருப்பாங்க. ஏன்னா பழைய காலத்துலலாம் மீன் பிடிக்கிறது ரொம்ப பெரிய வேலை தானே. அப்போது ஏசப்பா அவங்கள ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு ஏசப்பாவுக்கு பின்னாடி வந்தாங்க. அவங்க தான் யோவான். அதுக்கப்புறம் யோவான் ஏசப்பாவோட எங்கெல்லாம் அவங்க ஊழியம் பண்ணும்போது இருந்திருப்பாங்க. குறிப்பாக எங்கன்னா, எவீருவோட மகள் இறந்துருக்கும்போது ஏசப்பா அவரோட உயிரோடு எழுப்பும்போது அந்த இடத்துல யோவான் ஏசப்பாவோட கூட இருந்திருப்பாங்க. அப்புறம் ஏசப்பா மறுரூப மலையில் மறுரூப காட்சி கொடுக்கும்போது யோவான் யோவான் அந்த மறுரூப காட்சி பார்த்துருப்பாரு. அப்புறம் கெத்சமனே தோட்டத்தில் ஏசப்பா வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணும்போது எல்லாரையுமே ஜெபம் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க, அப்படி தானே சீஷர்கள் எல்லாரும். ஆனால் அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நித்திரை மயக்கத்தால் உறங்கிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துலையும் கூட யோவான் இருந்தார். அப்போது இப்போ யோவான் என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏசப்பா அன்னைக்கு சொன்னதை நம்ம செய்யலையே, அப்போ இப்போ நம்மளுக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு அவங்க ஒரு ஆயத்தமாக ஏசப்பாவை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். மூன்றாவது அப்படின்னா, ஏசப்பாவோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏசப்பா என்ன நினச்சிருப்பாங்களாம், பிதாவோட திட்டத்தை நிறைவேற்ற தான் நம்மளை மனுஷகுமாரன் அந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அப்புறம் 12 வயசில் ஏசப்பா தேவாலயத்தில் காணாமல் போனாங்கன்னு சொல்லிட்டு மரியா ஒரு விசாரத்தோட ஏசப்பா தேடி வந்திருப்பாங்க. அதை பார்த்து மரியாள் நினச்சி பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் காணாவூர் திருமணத்தில் திராட்சரசம் காலியாக போயிருக்கும். அப்போது மரியா சொன்ன போது என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லியிருப்பாங்க.
அப்புறம் வந்து மரியா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வந்து சொல்லுவாங்க வேலைக்காரர்கிட்டலாம், நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல என்னென்னா மரியாவோட தாழ்மையை வந்து ஏசப்பா நினச்சி பார்த்துருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா இப்போ வந்து நம்மளும் போயிட்டோம் அப்படின்னா நம்ம அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு ஏசப்பா நினச்சிருக்கலாம். அப்போ வந்து ஏசப்பா என்ன ஞானமாக செயல்பட்டாருன்னா, ஏசப்பாக்கு அப்போ எப்படி ஞானம் வந்ததுன்னா ஏசாயா 52:13, ஏசாயா 52:13. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். ஏசப்பா வந்து ஞானமாய் நடப்பார் அப்படின்னு பிதா வந்து சொல்லியிருக்காரு. அப்போ வந்து ஏசப்பா அந்த இடத்துல எப்படி ஞானமாக இருந்தாங்கன்னா, யோவான் அப்படிங்கிற ஒரு விசுவாசியிடம் தன் தாயை வந்து ஒப்பு கொடுக்கிறார். அப்புறம் வந்து ஏசப்பாவோட செயலில் இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அங்கே வந்து சூழல் எப்படி இருக்குன்னா, ஏசப்பாவுக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு துயரம், அப்புறம் அவங்க உடலில் வந்து வேதனைகள், கையில் ஆணி அது இதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கண்டு அப்படியே உருகுறாங்க. அப்படி தானே யோசிப்பு மறைச்சிட்டாங்க. அப்போ எப்படி எதிர்காலம் நம்ம அம்மாவுக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்னு அப்படிங்கிறது ஏசப்பா யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நேரத்துலையும் கூட ஏசப்பா பொறுப்பாக செயல்பட்டுருக்காங்க. நம்ம தாயை வந்து யோவான்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்புறம் மூணாவது என்னென்னா கடமையை நிறைவேற்றுறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணி, எப்படின்னா உலகத்தின் பாவத்தையே சிலுவையில் சுமக்கிற ஒரு பெரிய பணி. அந்த நேரத்திலும் கூட தம் தாய்க்கு செய்யக்கூடிய மகனாக இருந்து கடமையை செய்யக்கூடிய அந்த கடமையை வந்து ஏசப்பா வந்து மறக்கலை. மூணாவது அப்படின்னா ஏசப்பா வந்து மரியாதை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்து அம்மா கூப்பிட்டுருக்கலாம், தாயை கூப்பிட்ருக்கலாம், ஆனால் ஸ்திரீ அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸ்திரீ அப்படின்னா கிரேக்க வார்த்தையில் குணே அப்படின்னா ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை. அந்த இடத்துலையும் கூட ஏசப்பா வந்து மரியாதையாக செயல்பட்டுருக்காங்க. மூணாவது அப்படின்னா சபை ஒரு குடும்பம். என்ன அப்படின்னா அந்த சிலுவை அடியிலையுமே ஒரு தாய் அப்புறம் ஒரு சகோதரர் அப்படிங்கிற ஒரு சின்ன குடும்பம் உருவாகுது. இதே மாதிரி தான் எப்படின்னா சபைக்குள்ளேயும் நம்ம எப்படின்னா சகோதரர் ஒரு அன்பாக இருக்கணும். அப்புறம் என்னென்னா பெற்றோரை பேணுதல். எவ்வளோ ஒரு பெரிய பதவியில் இருந்தாலுமே இந்த காலத்தில் வந்து அம்மா அப்பாவை யாருமே பேணுறதில்லை. ஆனால் ஏசப்பா வந்து அந்த கஷ்டமான நேரத்துலையும் கூட தன் அம்மாவை குறித்து நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஆதரவற்றோருக்கு அடைக்கலம். என்ன அப்படின்னா மரியாள் வந்து ஒரு ஆதரவு, இனிமேல் ஏசப்பா இல்லை அப்படின்னா ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க. அந்த நேரத்துலையும் கூட யோவான் வந்து மரியாளுக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறார். இதே மாதிரி தான் நம்மளும் என்னென்னா ஆதரவு இல்லாத இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அடைக்கலமாக இருக்கணும். இப்போ இதுலேருந்து என்னென்னா நம் இயேசுவுக்கு யாரெல்லாம் தாயா சகோதரராக இருக்க முடியும் அப்படின்னா லூக்கா 8:21. லூக்கா 8:21. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். இதில் நம்ம மூணு விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா நில், கவனி, செய். இப்போ நில் அப்படின்னா ஏசப்பா வந்து அவங்க மரியாக்கிட்டையும் யோவான்கிட்டையும் பேசும்போது வந்து அவங்க அந்த சிலுவையில் அடியில் நின்னதுனால மட்டும்தான் ஏசப்பாவிட்ட வந்து அவங்களால பேசுகிற சத்தத்தை கேட்க முடிஞ்சுது, அவங்க கொடுக்குற ஆறுதலை கேட்க முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும்னா நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம், எதுக்காக நிற்கிறோம், எப்படிப்பட்டவங்களாம் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். எல்லாரையும் மாதிரி நம்ம எல்லாரையும் மாதிரி இப்போ யோவானும் மரியாளும் எல்லாரையும் மாதிரி எங்கேயோ போய் இருந்திருந்தாங்கன்னா ஏசப்பாவோட சொல்கிறது வந்து கேட்டிருக்க முடியாது. அவங்க வந்து ஏசப்பாவை தேடி போய் நின்னதுனால தான், அவங்க எங்கே ஏசப்பாவோட சித்தம் இருந்ததுனால தான் அந்த சிலுவை அடியில் போய் நின்று ஏசப்பாவோட சத்தத்தை கேட்டு அவங்க அந்த ஆறுதலை வந்து பெற்றுக்கொண்டாங்க. ரெண்டாவது என்னென்னா கவனி. எப்படி அந்த இடத்துல வந்து நிறைய சத்தம்லாம் கேட்டிருக்கோம், இருந்தாலும் அவங்க ஏசப்பாவை கவனித்து பார்த்ததுனால மட்டும்தான் அந்த சத்தத்தை அவங்களால கேட்க முடிஞ்சிருக்கும். அதேமாரி தான் நம்மளும் ஏசப்பாவோட சித்தம் என்னது அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட சத்தத்தை கேட்டு அதுபடி நடந்தோன்னா அதுபடி நடக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது என்னென்னா செய். அவங்க அதே மாதிரி சிலுவை அடியில் நின்று ஏசப்பாவோட சத்தத்தை கவனித்து அதன்படி செஞ்சதுனால மட்டும்தான் மரியாள் வந்து யோவானிடம் வந்து அந்த தாய் மகனுக்கான உறவு வந்து ஏற்படுத்தப்பட்டது. இப்போ இந்த மாதிரி நமக்கு ஏசப்பாவோட சமூகத்தில் நின்று அவங்களோட கவனித்து அந்த சத்தத்தின்படி செஞ்சால் நமக்கு என்ன அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா மரியாள் வந்து என்னென்னா கடைசி வரை அவங்க மரணம் மட்டும் யோவானுடைய பராமரிப்பில் பாதுகாப்பாக வாழ்ந்து வந்தாங்க. ரெண்டாவது யோவானுக்கு என்ன வாழ்க்கை இருந்துச்சுன்னா எல்லா சீஷர்களும் எப்படின்னா இரத்த சாட்சியாக மறிச்சாங்க. ஆனால் யோவான் வந்து பத்மு தீவில் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சத்தியமான இதை வந்து தேவன் வந்து அவங்க மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் யோவான் வந்து எப்படி இறந்தாங்கன்னா பத்மு தீவில் வந்து இருக்கும்போது தமது சொந்த தேசத்துக்கு போய் தான் அவர் இயற்கை மரணம் எழுதினார். தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பார்.